ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கீழ்த்தட்டில் ஊற்றி வைக்கிற இட்லி பாத்திரத்தில் அடித்தட்டில் ஊற்றி வைக்கிற இட்லி பார்த்திங்கன்னா, மேல் தட்டில் வேகிற இட்லியோடைய அந்த நீராவி கீழே விழுந்து ஒரு மாதிரி சதன்னு ஆயிரும். இட்லி நம்ம பெரும்பாலும் கீழ்த்தட்டில் ஊற்றுறதே இல்லை. நானும் ரொம்ப வருஷமாக மேல் தட்டில் மட்டும்தான் இட்லி ஊற்றிட்டுருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த கீழ்த்தட்டு இட்லியுமே அந்த பிளேட்டில் பார்த்தாலே தெரியும். இப்போ தான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் மேல்தட்டு இட்லி எப்படி சாஃப்டாக சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி நமக்கு கீழ்த்தட்டு இட்லியும் பாருங்கள். அந்த இட்லி எடுத்த பிளேட்டில் கொஞ்சம் கூட எக்ஸஸாக தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி இட்லியை நம்ம வேக வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சிம்பிளான டிப்ஸ் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது கீழ்த்தட்டு இட்லியில் மேல்தட்டில் இருக்கிற அந்த தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழ்த்தட்டு இட்லியை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை மூடி போட்டு கவர் பண்ணும்போது நமக்கு மேல்தட்டு இட்லி வேகாமல் போயிடுது. பாருங்கள், இப்போ நம்ம மேல்தட்டில் இட்லி ஊற்றி இப்படி வைக்கும்போது இந்த மேல்தட்டு இட்லி வேகும் போது நீராவி வரும் இல்லையா, அது சொட்டி இந்த கீழே உள்ள பிளேட்டில் அந்த நீராவி விழுந்து அந்த மாவு வேகிறதுக்குள்ளே அந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு சதன்னு ஆயிரும். இதனாலேயே நம்ம கீழ்த்தட்டு இட்லி பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். இது நமக்கு டைம் 2 பிளேட் ஊற்றி வச்சா டக்குன்னு வேலை முடியும். இப்போது இது இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிளேட் போட்டு மூடுறதுங்கிறது ஒரு கரெக்டான மெத்தடாக இல்லை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா பிளேட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே இப்படி நீங்கள் இட்லி வச்சு வேக வைக்கும் போது இந்த மேலே உள்ள பிளேட்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இல்லைனா வேகாமல் அப்படியே மாவாகவே இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி மூடிடுறோம் இல்லையா, இப்படி மூடிட்டிங்க அப்படின்னா கீழே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அது கொதிச்சு இது வழியாக இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல இந்த பிளேட்டில், இது வழியாக நீராவி மேலே தான் நம்ம அதுக்கு மேலே வைக்கிற இட்லி வேகும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தண்ணி சொட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே உள்ள பிளேட்டில் இப்படி ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா நீராவியே நமக்கு மேலே வராது. நீராவி மேலே வரலன்னா இந்த மேலே வைக்கிற இட்லி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா வேகாமல் மாவாகவே இருக்கும். இது இப்படி இட்லி மூடி வைக்கிறது கீழே உள்ள பிளேட்டில் இட்லி சூப்பராக வந்துடும். ஆனால் மேலே உள்ள பிளேட்டில் நமக்கு இட்லி சரியாக வராது. இதுக்கு ரொம்ப ஒரு சின்ன டிப்ஸ் தான். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நாள் எனக்குமே இந்த டிப்ஸ் தெரியாமல் இருந்தது. இது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம இத்தனை நாள் நம்ம இதை தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோம். நீங்கள் 2 பிளேட்டு 3 பிளேட்டு எத்தனை பிளேட்டு உள்ள இட்லி பாத்திரமாக இருந்தாலும் நான் இன்றைக்கி சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலே உள்ள பிளேட்லேருந்து தண்ணி சொட்டி கீழே உள்ள பிளேட்டில் இருக்கிற இட்லி வேஸ்ட்டாக போகிறதுங்கிற பேச்சே இருக்காது. இப்போ நம்ம முதல்ல மாவை ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில். இப்போது முதல் பிளேட்டு உள்ளே வைப்போம் இல்லையா அடியில், அந்த பிளேட்டில் இப்போ நான் மாவை ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பிளேட்டை தூக்கி நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த பிளேட்டை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே வைக்கிற இந்த பிளேட்டை நீங்கள் இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதை நம்ம இட்லி ஊற்றி வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே பிளேட் வைக்க போகிறோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த கீழே உள்ள பிளேட்டில் தண்ணி சொட்டாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ இதையும் நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். இது ரொம்ப நாளாக நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ நான் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கீழ் பிளேட்லேயும் இட்லி ஊற்றி வைக்கலாம் தாராளமாக. ஒரே நேரத்தில் உங்களுக்கு டக்குன்னு வேலை முடியும். இப்போ பாருங்கள், இப்போ மேலே இட்லி ஊற்றிட்டோமா, மேல் தட்டில் இட்லி ஊற்றியாச்சு. இப்போ இதை வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 இட்லிக்கும் சென்டராக இந்த மேல் பிளேட்டில் இருக்கிற ஒரு இட்லி வரணும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த 2 இட்லிக்கும் சென்டராக வரணும். நேருக்கு நேராக இட்லியை வைக்கக்கூடாது. அப்போ நேருக்கு நேராக வச்சிங்கன்னா இது வேகும் போது தண்ணி சொட்டி இந்த கீழே இருக்க இட்லியில் விழுந்து இந்த கீழ் இட்லி சதன்னு ஆகிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மேல் பிளேட்டை வைக்கும் போது பாருங்கள், நான் இப்போ எப்படி வச்சுருக்கேன்னு தெரியும். கீழே 2 இட்லிக்கு சென்டராக நடுவில் இந்த மேலே இட்லி இருக்கணும்.
இப்படி வைக்கும்போது இந்த மேலே உள்ள இட்லி வேகும் இல்லையா, வேகும் போது அந்த இட்லி தட்டு இட்லியோடைய அந்த குழிவான ஷேப் இருக்குல்ல அந்த பிளேட்டில், அதில் வந்து நீராவி ஃபார்ம் ஆகி அது சொட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 இட்லிக்கும் நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து நமக்கு விழுந்து அடியில் போயிடும். அப்படி இல்லாமல் நம்ம நேருக்கு நேராக வர மாதிரி வச்சோம்னா, இதில் வர தண்ணி வந்து கீழே உள்ள தட்டில் அந்த நேரடியாக அந்த இட்லி மேலே விழுந்தது அப்படின்னா, வேகிறதுக்குள்ளே அந்த மாவில் தண்ணி சொட்டி சொட்டி நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து விழுகிற மாதிரி மேலே உள்ள பிளேட்லேருந்து தண்ணி வந்து இந்த இடத்துல விழுகிற மாதிரி வைக்கணும். அதாவது ஒரு இட்லி மேல் பிளேட்டில் இருக்கிற இட்லி வந்து இந்த 2 இட்லிக்கும் சென்டராக வர மாதிரி வச்சிங்கன்னா, இந்த இட்லியில் டைரெக்டாக தண்ணி சொட்டாமல் இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களே இடையில, அதில் வந்து நமக்கு தண்ணி வந்து கீழே விழுந்துடும். இதனால் நமக்கு கீழே உள்ள இட்லியும் வந்து நல்லா சூப்பராகவே வெந்து வரும். பாருங்கள், நான் இப்போ திரும்ப உங்களுக்கு வைக்கிறேன். இப்படி இட்லி நேருக்கு நேராக வைக்காமல் 2 இட்லிக்கும் சென்டராக வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி வச்சேன்னு. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நம்ம இத்தனால இது தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய விஷயம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு நம்ம இட்லியை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே உள்ள பிளேட்டை எடுத்துட்டு கீழே உள்ள பிளேட்டை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் எதுவுமே அதில் இருக்காது. பாருங்கள், தண்ணி சொட்டவே இல்லை. இப்போ நம்ம இந்த இட்லியை நான் உங்களுக்கு கீழ் பிளேட்டை ஃபஸ்ட்டு எடுத்து காமிக்கிறேன். தண்ணி விழுந்து அந்த மாதிரி இட்லி வந்து நச நசன்னு இல்லாமல் நல்லா சூப்பராக மேல் பிளேட்டில் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்திருக்கு. பாருங்கள், இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் மேலே உள்ள பிளேட்டை நம்ம வந்து அதை கவனிக்க மாட்டோம். நம்ம இட்லி ஊற்றி அப்படியே வச்சுட்டு நம்ம பாடு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அப்போது உங்களுக்கு அந்த தண்ணி வந்து கரெக்டாக அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா கீழ் பிளேட்டில், அதில் விழுந்து உள்ளே போகாமல் டேரெக்டாக நமக்கு மாவுலே விழுகிறதுனால தான் இந்த பிரச்சனை. பாருங்கள், இப்போ இது மேல் பிளேட்டில் இருக்கிறது மாதிரியே கீழேயும் நமக்கு சூப்பராக இட்லி வந்திருக்கு. எத்தனை பிளேட் இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்த பிளேட் வைக்கும் போது கீழே உள்ள பிளேட்டில் அந்த தண்ணி டேரெக்டாக இட்லி வந்து நேரடியாக வைக்காமல், நேராக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக 2 இட்லிக்கு சென்டராக மேலே உள்ள பிளேட்டில் இருக்கிற இட்லி வர மாதிரி வச்சிங்கன்னா இதே மாதிரி சூப்பராக இட்லி உங்களுக்கும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கீழே உள்ள இட்லி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வர்றதுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.